தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனாவில் இருந்து சென்னை வந்த சரக்கு விமானத்தில் வெடிகுண்டுகள் கடத்தப்படுவதாக மர்ம இமெயில் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதன்படி சந்தேகிக்கப்படும் விமானத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள், உளவு பிரிவு, கியூ பிரிவு போலீசார் விடிய விடிய சோதனை நடத்தி வருகிறார்கள். கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கசாலி. வணக்கம் கசாலி, அங்கு நடைபெற்று வரக்கூடிய சோதனையின் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மும்பை விமான நிலையத்திற்கு சீனாவில் இருந்து வரும் சரக்கு விமானம் ஒன்றில் அபாயகரமான வெடிகுண்டு பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக மும்பை விமான நிலையத்திற்கு சீனாவில் இருந்து சாங்காய் நகரில் இருந்து ஒரு இமெயில் வந்தது. இதையடுத்து மும்பை விமான நிலைய அதிகாரிகள் பரவப்படைந்து அந்த சரக்கு விமானங்கள் வருவதை சம்பந்தமாக முழுமையாக விசாரணை நடத்தியது. அப்போது நேற்று இரவு சீனாவில் இருந்து மும்பை சரக்கு விமானம் மும்பைக்கு வரவில்லை, சென்னை விமான நிலையத்திற்கு வருவதை கண்டறிந்தனர். இதையடுத்து சென்னை விமான நிலையத்திற்கு இது பற்றிய தகவல் தெரியப்பட்டது. உடனே சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அவசர ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் இந்த விமானத்தை முழுமையாக பரிசோதனை செய்து சரக்குகளை இறக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. இதை அடுத்து அந்த விமானம் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் அந்த சீன நாட்டு சரக்கு விமானத்தை தனியாக நிறுத்தி வைத்து முழுமையாக ஆய்வு செய்தனர். அந்த முழுமையாக ஆய்வு செய்த பிறகு இமெயிலில் வந்த மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. அதே போல் நேற்று இரவு சென்னை வந்த அனைத்து சரக்கு விமானங்களும் விடிய விடிய சோதனை செய்யப்பட்டதில் வந்த இமெயில் மிரட்டல் புரளி என்று தெரிய வந்தது. இதுவரை பயணிகள் விமானத்திற்கு தான் அடிக்கடி வெடிகுண்டு மிரட்டல் வரும். தற்போது முதல் முறையாக சரக்கு விமானத்திற்கு வந்ததால் சென்னை விமானத்தில் பரவல் பெற்றது. தொடர்ந்து இது சம்பந்தமாக இமெயில் அனுப்பியவர் யார் என்ற விவரங்களையும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளும் விமான நிலைய போலீசாரும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி கசாலி, எங்களுடைய தகவல்களுக்கு. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.